அனைவருக்கும் வணக்கம். லியோனார்டோ டாவின்சி. என் வேலை வரைதல். எனக்கு வானுலகில் இடப்பட்ட பணி வரைதல். வெறும் ஓவியமாக வரைவது ஒரு வகை எதிர்காலத்தை மனதில் கொண்டு மனிதன் எந்தெந்த வளர்ச்சியை எல்லாம் தொடப்போகிறான், என்னென்ன அறிவியல் பொருட்களை எல்லாம் வைத்துக் கொள்ளப் போகிறான், எதிர்காலத்தில் என்னென்னவெல்லாம் கண்டுபிடிப்பான் என்பதை ஆன்மீக தாக்கத்தோடு அதை நினைவில் கொண்டு பூமியில் வரைந்து வைத்துவிட்டு பிறவி முடிப்பதே எனக்கு இடப்பட்ட பணி. எனது ஓவிய பயிற்சி பூமியில் பெறப்பட்டதல்ல. வானுலகில் இறைவன் என்னென்னவெல்லாம் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை அவன் மனதை அறிந்து குத்து மதிப்பாக மின் எழுத்துக்களோடு வரைந்து கொடுப்பதே என் போன்ற வானுலக கிழவர்களுக்கு வேலை. புறா என்ற ஒன்று உயிர் பெறப் போகிறது. அந்த புறா எப்படி இருக்கும் என்று இறைவன் கேட்டால், நான் உடனே புறாவின் தன்மைகள் என்ன, என்னென்ன குணங்கள் அதற்கு வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்பேன். இறைவன் சாந்தமானது, அற்புதமானது, அமைதிக்கு எடுத்துக்காட்டு என்று 3 க்ளூ கொடுப்பான். குணத்தில் இருக்கும் சாந்தத்தை உருவத்தில் கொண்டு வருவேன். சிங்கம் என்று சொன்னால் அதன் தன்மைகளை கேட்டு ஓவியத்தில் அதற்கு கம்பீரம் கொடுப்பேன். இறைவனின் மனதை அறிந்து படைப்பதால் நாங்களும் இறைவன்களே. அப்படிப்பட்ட எனக்கு வானுலகில் படைப்புகள் எல்லாம் நிறைவடைந்த பின்பு வேலை வேண்டும் அல்லவா? எனவே வானில் செய்த வேலைகளை பூமிகளிலும் செய்ய வேண்டும் என்று எனக்கு பணி ஒப்படைக்கப்பட்டது. அதற்காக பூமிகளில் பிறந்து இருப்பதே வரைந்து விட்டு சாகுகள் நன்றாக இருக்குமா? அதனாலேயே விஞ்ஞான வளர்ச்சியில் இவையெல்லாம் உருவாகப் போகிறது என்று கற்பனை செய்வேன். விமானத்தை வடிவமைப்பேன். விஞ்ஞான பொருட்களை எல்லாம் ஓவியமாக தீட்டி விஞ்ஞானிகளுக்கு பாலமாக இருப்பதே என் பணியாகும். இருப்பினும் வாழ்நாளில் அழியாத ஓவியம் ஒன்றை படைத்துவிட்டு போகுதல் எனக்கு ஒவ்வொரு பிறவியிலும் விருப்பம் உண்டு. கடவுளும் மனிதனும் விரலால் தொட்டுக்கொள்ளும் என் புகழ்பெற்ற ஓவியம். இந்த டாவின்சி பிறவியில் நான் விட்டுவிட்டு போன ஒன்று, இந்த பூமியை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு பிறவிதான். நம் சூரிய குடும்பத்தில் 4 பூமிகளில் முறையே பிறந்து பூமிகளில் திரட்சி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முறையான ஓவிய பயிற்சி செய்து கொண்டு வானிலையில் செய்த அதே பணியை பூமிகளில் செய்வது என் போன்ற ஓவியர்களுக்கு மட்டுமே கிடைத்த பாக்கியம். அதை செவ்வனே செய்கிறோம், நிறைவாக முடிக்கிறோம். இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாகவே உற்ற தோழனாகவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாக்குமூலத்தில் பூமி பிறவியை பெரிதாக பறைசாற்றாமல் வானுலகில் செய்ததையே மீண்டும் செய்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். லியோனார்டோ டாவின்சி.